விஜய் தன்னுடைய பாதிப்பிலிருந்து மீட்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பயன்படுத்தி கொண்டார் என்பதுதான் உண்மை. உரிய ஆளுமையை அல்லது தலைமையை, அதனுடைய தகுதியை, இன்னும் சொல்ல போனால் பொதுவெளியில் ஒரு பிரமுகர் நடந்து கொள்ள வேண்டிய அடிப்படை இலக்கணத்தை கூட அவர் அறியாமல் இருக்கிறார், புரியாமல் இருக்கிறார். மக்களுடைய மனநிலை அவருக்கு தெரியாமல் இருக்கிறது. அரசியலில் அவருடைய முயற்சியில் அல்லது அவருடைய கட்சியில் ஒரு பின்னடைவு வருகின்ற போதெல்லாம் அதிமுகவை பயன்படுத்துகிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய பொதுக்கூட்டங்களுக்கு நாமக்கல் போன்ற இடங்கள்ல பொதுக்கூட்டம் நடக்க சொல்ல அந்த கூட்டங்களுக்கு அவங்க தன்னெடுச்சியா வந்து தாவேக்கா கொடியை காட்டி எடப்பாடியார் வாழ்கன்ற கோஷத்தை எழுப்புனாங்க. அதை ஒட்டி தொண்டர்கள் ஒரு பிள்ளையார் சுழி போட்டிருக்காங்கன்ற செய்தியை பொதுச் செயலாளர் சொன்னார். அதிமுக என்னவோ ஒரு பலம் பெறாத ஒரு கூட்டணியை அமைத்திருப்பதை போலவும் அதை பலப்படுத்துவதற்காக விஜய் வரணுன்ற ஒரு தோற்றத்தை அவங்க ஏற்படுத்துறாங்க. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பாக எல்லாம் போயிட்டுருக்கு. என்னன்னா, அதிமுக கூட்டணியில் விஜய் சேர்ந்துட்டாரு. என்டிஏ அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கூட்டணி சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாருலாம் ஆளாளுக்கு கையில் திரிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நான் உறுதியாக சொல்கிறேன், விஜயை ஒரு அரசியல் சக்தியாகவே நாங்கள் பார்க்கல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அரசியலில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்குரிய அடிப்படை இலக்கணங்களை கூட தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே தெரியல. ஏதோ கூட்டம் சேருது, ரசிகர் கூட்டம் இருக்குன்றதுனால அந்த ஒரு தான் தோன்றித்தனமாக தற்குறித்தனமாக தலைவிரிச்சு ஆடுறாங்க. அதை கட்டுப்படுத்துகின்ற தலைமையாக விஜய் இல்லைன்றது மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் அந்த திறமை இல்லைன்றது தான் இப்போ நடந்த சம்பவங்கள் தொடர்ந்து காட்டிகிட்டு வருது. அது கரூர் சம்பவமாக இருந்தாலும், அதுக்கு முன்ன நடத்தின அவங்க மாநாடு இருந்தாலும், இன்றைக்கு நடந்த சேலம், அதுக்கு பிறகு திருச்சி, எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஏதாவது ஒரு மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்ன்றத அவங்க இதுவரைக்கும் ஆய்வு பண்ணலை. அதை தடுக்கிறதுக்குரிய ஆயுத்தம் எதையும் அவங்க செய்யலை. ஆக உயிரையே அவங்க துச்சமாக மதிக்கிறாங்களோன்ற எண்ணம், யாரோ இறந்து போகிறாங்க, யாரோ அடிபடுறாங்க, பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு தலைவர் தமிழ்நாட்டையே வழி நடத்துகிறவர் இருந்துகிட்டு இருக்காரு. அது என்னுடைய பேசுபொருள் இல்லை. அதனால் நாங்கள் விஜயை ஒரு அரசியல் தலைவராக பார்க்கவில்லை, ஏற்கவில்லை. அதற்குரிய அனுபவமோ அக்கறையோ அவருக்கு இல்லைன்றதான் நான் இதன் மூலமாக சொல்கிற செய்தியார். இந்த நிலையை தான் அதிமுக பார்க்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு சிறந்த நடிகர், அவருக்கு பின்னால் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதுதானே தவிர அவருக்குரிய ஆளுமையை அல்லது தலைமையை, அதனுடைய தகுதியை, இன்னும் சொல்ல போனால் பொதுவெளியில் ஒரு பிரமுகர் நடந்து கொள்ள வேண்டிய அடிப்படை இலக்கணத்தை கூட அவர் அறியாமல் இருக்கிறார், புரியாமல் இருக்கிறார். மக்களுடைய மனநிலை அவருக்கு தெரியாமல் இருக்கிறது.
அவருடைய குடும்பத்திற்கும் அவருக்கும் இருக்கின்ற இடைவெளி போலவே அவருடைய கட்சிக்கும் அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் அவருடைய தொண்டர்களாக கருதப்படுகின்ற ரசிகர்களுக்கும் இருக்கு. அதனால் இது ஒரு இணக்கமில்லாத ஒரு கூட்டமாக தான் அதை பார்க்கணும், அப்படி தான் பார்க்க முடியும். ஆனால் விஜய் தன்னுடைய அரசியலில், அவருடைய முயற்சியில் அல்லது அவருடைய கட்சியில் ஒரு பின்னடைவு வருகின்ற போதெல்லாம் அதிமுகவை பயன்படுத்துகிறாரு. நீங்கள் கரூரில் 41 பேர் மரணத்துக்கு விஜயனுடைய கூட்டமும் விஜயனுடைய கரூர் பயணமும் காரணமாக இருந்தது. அப்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய உயிர் பலிக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு திமுகவினரால் எழுப்பப்பட்டது, சித்தரிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இவர்தான் அடிப்படை குற்றவாளி என்ற நோக்கத்தில் விசாரணைகள் நடத்தப்பட்டது. அந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அங்கே களத்தில் போய் ஒரு நேர்மையான விசாரணை வேண்டும், இது அரசாங்கத்தினுடைய காவல்துறை ஒரு பொறுப்போடு நடந்துக்கல, அதனால தான் விஜய் நடத்தின கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தில் விஜய் தவறு செய்யலைன்றதை விட காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அவங்க ஏன் கவனக்குறைவாக இருந்தாங்க, பொதுமக்கள் ஏன் இவ்வளோ பேரை கூட விட்டாங்க, அந்த கூட விட்டவங்களுக்கு இவங்க என்ன பாதுகாப்பு தந்தாங்கன்ற வகையில் கேள்வி எழுப்புனதுக்கு பிறகு அது ஒரு பொது பார்வைக்கு திரும்பிச்சு. அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஹேமமாலினி உள்பட அங்கே ஆய்வு நடத்தி அங்கே களத்துக்கு வந்த பிறகு களம் இன்னும் மாறிச்சு. இந்த நேரத்தில் ஒரு விஜய் தலைமறைவாயிட்டார், அவங்க தலைவர்கள் தலைமறைவாயிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு பேசுபொருளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய பொதுக்கூட்டங்களுக்கு நாமக்கல் போன்ற இடங்களில் பொதுக்கூட்டம் நடக்க சொல்ல அந்த கூட்டங்களுக்கு அவங்க தன்னெடுச்சியாக வந்து தாவேக்கா கொடியை காட்டி எடப்பாடியார் வாழ்கன்ற கோஷத்தை எழுப்புனாங்க. அதை ஒட்டி தொண்டர்கள் ஒரு பிள்ளையார் சுழி போட்டிருக்காங்கன்ற செய்தியை பொதுச் செயலாளர் சொன்னார். இது ஒரு நல்லெண்ண சமிக்கையாக சொன்னார். உடனே இதை வச்சுக்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேக்காவோட கூட்டணி சேர தயாராகிருச்சு, தாவேக்காவை எதிர்பார்த்துருக்குன்னு ஒரு பிம்பத்தை இந்த ஊடக மாபியாக்களை வச்சுக்கிட்டு திமுக உருவாக்கிச்சு. அந்த நேரத்தில் தாவேக்கா களத்தில் இல்லாமல் காணாமல் போயிருந்ததுனால அது வந்து தொடர்ந்து ஒரு பிம்பமாக உருவாக்கப்பட்டது. அந்த கட்சியில் இருக்கிற கீழ்மட்ட தலைவர்கள்லாம் கூட அதிமுக கூட்டணியில் சேர்ந்துட்டோன்ற அளவுக்கு அவங்களா தன்னிச்சையாக பேசிகிட்டு இருந்தாங்க. இது தொடர்ந்து விஜய் தன்னுடைய பாதிப்பிலிருந்து மீட்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பயன்படுத்தி கொண்டார் என்பதுதான் உண்மை. இவங்க ஒரு அரசியல் சக்தியாக திமுகவை எதிர்கொள்ள முடியாமல் திமுகவினுடைய சூழ்ச்சியிலிருந்து கட்சியரை காப்பாற்றுவதற்காக அதிமுகவை ஒரு கவசமாக பயன்படுத்தி அதிமுக கூட்டணியில் இவங்க சேர்ந்துருவாங்கன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கினார். அதுபோலவே இன்னைக்கு அதுக்கு பிறகு இவங்க காங்கிரஸ் கட்சியோட கூட்டு சேர போகிறோன்னு அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அது பேச்சுவார்த்தை முடிஞ்சிடுச்சு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதலமைச்சர் தரப்போகிறாரு, 6 அமைச்சர்கள் தரப்போகிறாரு, இலாக்காக்கள் கூட பேசி முடிச்சிட்டாங்கன்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அது உறுதியாக்கப்பட்டு விடும் என்ற நேரத்தில் திமுக காங்கிரஸ் கட்சியை இழந்தால் தனக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் போயிடும், நம்முடைய கூட்டணி பலகீனம் அடைஞ்சு விடும், நம்ம டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலைக்கு போயிடுவோன்ற நிலைமை வந்த உடனே அவங்க 10 சீட்டு கொடுக்குற காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்து கூட ஒரு ராஜ்யசபையும் கொடுத்து சிதம்பரத்தை வச்சு பேசி முடித்தாங்க. இதுதான் இப்போது காங்கிரஸ் வந்துடும், நாங்கள் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க போகிறோம், தமிழ்நாட்டில் போட்டியிட போகிறோம்னு சொல்லிட்டு இருந்த விஜய்க்கு இது ஒரு அதிர்ச்சியாக மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு பின்னடைவாக மாறிடுச்சு. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி வந்துடும் நம்பிக்கிட்டு இருந்த நிலை மாறி எல்லா
கட்சியும் கைவிட்டுச்சுன்ற ஒரு நிலை வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இல்லைன்னு முடிவுக்கு வந்த பிறகு இவங்க தனித்து விடப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, அவருடைய மனைவி சங்கீதா தொடுத்த விவாகரத்து வழக்கு, அதை பற்றிய செய்திகள், இது எல்லாம் அந்த கட்சியில் இருக்கிற பெண் தலைவர்களையே இன்னைக்கு அதிர்ச்சி அடைய வச்சதோடு இவர் ஒரு சரியான குடும்ப தலைவராகவே இல்லை. தன்னுடைய மனைவி மகளை கூட இவர் பாதுகாக்கலை. இவர் குடும்பத்தையே இவர் வீட்டையே இன்னைக்கு ஒரு சரிப்படுத்த முடியாதவர். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீட்டையும் சரிப்படுத்துவார். இவர் வீட்டிலேயே விஜய் இல்லைன்ற நிலையை அவங்க மனைவி சொல்கிறாங்க. அப்படி இருக்க சொல்ல இவர் எல்லா வீட்லேயும் விஜய் இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. இது எல்லாம் இவர் சொல்கிறதுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை. இவர் யாரோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை படிக்கிறத தவிர இவருக்கு எந்த சுய சிந்தனையும் இல்லை. இவர் ஒரு என்ன செய்கிறாருன்றே தெரியாமல் ஒரு மனிதாபிமானமற்ற மனிதராக இருக்கிறார் என்று இன்னைக்கு அவங்க கட்சியிலிருந்தே விமர்சனங்கள் வந்திருக்கு. அவங்கள ஆதரித்தவங்கெல்லாம் இன்னைக்கு விஜயை இன்னைக்கு ஒரு அரசியல் ரீதியாக அவரை ஒரு சரியான மனிதராக அவங்க பார்க்க மறுக்கிற நிலை வந்திருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்த விஜய் இப்பொழுது வேறு வழியே இல்லை. ஏற்கனவே அவருடைய ஜனநாயகன் படம் இன்னைக்கு இவராக விரும்பி போய் நீதிமன்றத்துக்கு போய் அதை அப்போவே மேல்முறையீட்டுக்கு அனுப்பியிருந்தால் தணிக்கை முடிஞ்சிருக்கும். அதை கொண்டு போய் வழக்கு போட்டு இப்படி ஒரு சிக்கலை இவரே உருவாக்கி அப்புறம் அந்த நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு அந்த வழக்கை இவரே திரும்ப பெற்று இவங்களே மறுபடியும் இன்னைக்கு தணிக்கைக்கு மறு ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அது காலதாமதம் ஆகிட்டுருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவருடைய மனைவியினுடைய வழக்கு, அது தொடர்பான தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை, இன்னும் சொல்ல போனால் அவங்க கட்சியில் இருக்கிற பெண் தலைவர்களுடைய எதிர்ப்பு நிலை, இதையெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவரை நம்பின செங்கோட்டையன் போன்றவர்களெல்லாம் வச்சு இந்த கட்சிக்கு ஒரு பெரிய அரசியல் முகத்தை உருவாக்கலாம், இந்த கட்சி ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கப்படும் சொல்லி அதுக்கான முயற்சியில் ஏற்படுத்தினார். இன்றைக்கி அதுவும் ஒன்றும் இல்லைன்னு பொய்த்து போச்சு. இன்றைக்கி செங்கோட்டையன் இன்னைக்கு இந்த கட்சியில் எந்த மாற்றத்தையும் பண்ண முடியாது. அவரை வச்சுக்கிட்டு இந்த கட்சி ஒன்றும் நிர்வாக ரீதியாக எந்த பலனையும் பெற முடியாதுன்னு அது ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஆக இன்னைக்கு வேட்பாளர்கள் விண்ணப்ப படிவம் வைக்க சொல்லி ஒரே நாளில் 10,000 விற்று போச்சு, 10 லட்சம் விற்று போச்சு, அந்த எல்லாமே தீர்ந்து போச்சுன்னு சொன்னாங்க. கடைசியில் இப்போ என்ன சொல்கிறாங்க, 4,500 விண்ணப்பம் தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே நாளில் 10,000 விண்ணப்பம் விற்றுது. அந்த 10,000 விண்ணப்பத்தில் தீர்ந்து போனதுனால எல்லாரும் ஆன்லைனில் பதிவு பண்ணுங்க. விஜய் பேரில் மட்டும் 50 லட்சம் விண்ணப்பம் வாங்கினாங்கன்னா கதை விட்டாங்க. ஆனால் அதை எல்லாமே இது பொய்ன்றதை இன்னைக்கு அவங்களே சொல்கிறாங்க. 4,500 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நேர்காணல் நடத்த போகிறாங்கன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே இந்த சினிமாத்தனம்தான் அவருடைய நடவடிக்கைகளில் இருக்கே தவிர அவர் அரசியல்வாதியாக அரசியல் தலைவருக்குரிய இலக்கணத்தோடோ பக்குவத்தோடோ அவர் இல்லைன்றத அவர் மட்டும் இல்லை, அவருடைய கட்சியில் இருக்கின்ற அடுத்த கட்ட தலைவர்களுக்கு கூட அந்த தகுதி இல்லைன்றதான் இன்னைக்கு இந்த கட்சியினுடைய செயல்பாடாக இருந்துகிட்டு இருக்கு. இப்படி அவங்களுடைய முதலீட்டாளர்களும் சரி, அவர்களுடைய வியூக வகுப்பாளர்களும் சரி, இனி இந்த கப்பல் கரை சேராது, இது இந்த ரசிகர்களுடைய வாக்கை ஏதோ வாங்கி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தலாமே தவிர இது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்ற நிலைமை வந்துட்டதுக்கு பிறகு இவங்க இப்போ அவங்களுடைய தனிமையை, இன்னும் சொல்ல போனால் செங்கோட்டையன் வந்த காலத்தில் சொன்னாங்க, அவர் வரார், இவர் வரார், எல்லாம் வரார், நாங்கள் எல்லாரையும் பாருங்க, எல்லாம் எங்ககிட்ட அவர் சொன்னவங்க எல்லாம் திமுகவுக்கும் வேற கட்சிக்கும் போயிட்டு இருக்காங்களே தவிர யாரும் அங்கே வரல. அதிமுகவில் தூக்கி எறியப்பட்ட குப்பை கழிவுகள் கூட செங்கோட்டையன் போல அங்கே போய் சேரலை, அவங்க திமுகவுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக திமுக தாவேக்காவை பலமடைய விடாமல் அல்லது நிர்வாக ரீதியாக அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க கட்சியாக உருவாகாமல் தடுக்கிறதுக்குரிய அத்தனை படிகளை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க செங்கோட்டையனை கூட விரைவில் திமுகவில் போய் சேர போகிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது அவங்க
பிரச்சனை. இப்போ இந்த நிலையில் என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு செய்தியை இப்போது அவங்க பாதிப்பிலிருந்து மாற்றுறதுக்காக இன்னைக்கு தாவேகாவினர் என்டிஏ கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, டெல்லியில் அதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க ஒரு புது புரளிய கதையை இன்னைக்கு ஊடகங்களில் பேசுபொருளாக மாற்றிருக்காங்க. அதை திமுகவினுடைய மீடியா மாஃபியாக்கள் இன்னைக்கு விவாத பொருளாக களத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதிமுக என்னவோ ஒரு பலம் பெறாத ஒரு கூட்டணியை அமைத்திருப்பதை போலவும் அதை பலப்படுத்துவதற்காக விஜய் வரணுன்ற ஒரு தோற்றத்தை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அது உண்மை இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு போதுமான பலத்தோடு கூட்டணி அமைத்திருக்கிறது. இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு தமிழகத்தில் களத்தில் இருக்கிறார். 193 தொகுதிகளில் பிரச்சார பயணத்தை முடிச்சிட்டு அங்கே இருக்கிற மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி அவர்களுடைய தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது, அதை நான் தீர்த்து வைப்பான் உத்தரவாதத்தை தந்துக்கிட்டு நாள்தோறும் அவர் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காரு, களத்தில் நிற்கிறாரு. ஆனால் இவங்க இன்னைக்கு கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆய்வுகள் மட்டும் இல்லை, மத்திய அரசு நிறுவனங்கள் ஆய்வுகள் மட்டும் இல்லை, வியூக வகுப்பாளர்கள் ஆய்வுகள் மட்டும் இல்லை, நடுநிலை வாக்காளர்களுடைய நடுநிலை ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகள் எல்லாமே இன்னைக்கு கிராம பகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு அபரிமிதமான ஆதரவு இருக்கிறது. இன்றைக்கு கிராம பகுதிகளில் இருக்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அதை போல பெண்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டு அவரை எதிர்பார்த்து வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள்னு இன்னைக்கு எல்லா கலனங்களும் சொல்லுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வடக்கு, தெற்கு, மத்திய பகுதி, இந்த பகுதி, அந்த பகுதின்னு இந்த பிரித்து இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்த எல்லா ஊடகங்களும், திமுகவுக்கு ஆதரவான ஊடகங்கள் உள்பட இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிராம பகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்கு. நகர பகுதிகள் தான் இன்றைக்கு 3 கட்சிகளுக்கும் வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக கிராம பகுதிகளில் அதிமுக வாக்கு வங்கி அதிகரிச்சு இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளில் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி இதுவரை 145 தொகுதிகளில் அதிமுக இன்றைக்கு இருக்கின்ற இந்த கூட்டணி வெற்றி பெறும். அதில் எந்த ஐயமும் கிடையாது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி. இதுதான் இன்னைக்கு கள நிலவரம். இப்போ இந்த கள நிலவரத்தில் இவங்க என்டிஏ கூட்டணியில் நாங்கள் சேர்ந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு சில அரசியல் வணிகர்கள் சொல்லாமா, இல்லை வியாபாரிகள் சொல்லாமா, இல்லை தரகர்கள் சொல்லாமா, இல்லை என்ன சொல்றதுன்னு தெரியல, எல்லாமே சோன்னு நினச்சிட்டு ஒரு கும்பல் இங்கே சுற்றிட்டு இருக்கு. ஸோ அரசியலில் நேரடியாக விமர்சனம் செய்வாரே தவிர நேரடியாக அவர் களத்தில் எந்த முடிவும் எடுத்ததில்லை. அந்த களத்தில் யாரையும் பற்றியும் அவர் களத்தில் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி ஆலோசகராக மாறினதில்லை. ஆனால் இன்னைக்கு அவர் பேரை பயன்படுத்திட்டு இவங்க தான் ஒரு வாரிசு, அவரை விட நாங்கள் அறிவில் சிறந்தவர்கள், அவரை விட ஆளுமை மிக்கவர்கள், சோவை விட எங்கள் சோவுக்கே நாங்கள் தான் கற்றுக் கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இன்னைக்கு சுற்றிட்டு இருக்கு. இந்த கும்பல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த கும்பல் அதிமுகவை இவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கலாம் நினைச்சாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு பன்னீர்செல்வத்திற்கு ஏற்பட்ட கதி. பன்னீர்செல்வத்தை அவங்க பிடிச்சி பன்னீர்செல்வத்தை வச்சு அதிமுகவை ஆட்டையை போட்டுடலான்னு நினைச்சாங்க. ஆனால் பன்னீர்செல்வத்தை ஆட்டையை போட்டாங்களே தவிர கட்சியை அவங்க ஒரு தொண்டனை கூட அவர் பின்னால் கொண்டு வர முடியல. அதுதான் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க. சரி, இந்த நிலையில் கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
என்டிஏ கூட்டணியில் விலகு இருந்து வெளியேறுவதற்கு அதிமுகவும் அனைத்து பாரதிய ஜனதா கட்சியும் உடன்பாட்டுக்கு வராததுக்கு இந்த கும்பல் தான் காரணம். இந்த கும்பல் எடுத்த முயற்சி தான் இன்னைக்கு திமுகவை 39 தொகுதியில் வெற்றி பெற வச்சுது. இந்த கும்பல் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு இடத்துல கூட வெற்றி பெற விடாமல் பார்த்துட்டதை தவிர அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் உருவாக்க முடியல. ஏன்னா 2019 நடந்த தேர்தலில் கூட 19% தான் பன்னீர்செல்வம் இருந்தபோது, ஆட்சியில் இருந்தபோது நாங்கள் பெற்ற வாக்குகள். ஆனால் அதிமுக தனியாக நின்று 2024 21%, 2% கூட எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு நாங்கள் வாக்கு வாங்கி அதிமுக சுயம்புவான தன்மையை நாங்கள் உறுதிப்படுத்திட்டோம். இப்போ அதுக்கு பிறகு எப்படியாவது பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆக்கிடுறோம், நாங்கள் தேர்தல் கமிஷனை பார்த்துக்கிறோம், அங்கே பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த கும்பல் பன்னீர்செல்வத்தை நம்ப வச்சு கொண்டு போய் இன்னைக்கு நடுத்தருவில் விட்டாங்க. அதுக்கு பிறகு என்டிஏ கூட்டணி மறுபடியும் இந்த கும்பலை நம்பினா நம்ம தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு வரும். இது திமுகவை வாழ வைத்துக் கொள்வதற்காக இவர்கள் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியாரோடு பேசி இன்னைக்கு கூட்டணி அமைச்சது. கூட்டணி அமைச்சதுக்கு பிறகு அதில் நேரடியாக அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவர் வீட்டுக்கு போய் அங்கிருந்து இது பண்ணிட்டு அவர் பேட்டி கொடுக்க சொல்ல, தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி தான் அமைச்சரவை அமைப்பார், அவர் இந்த தேர்தல் அணுகுமுறைகளை அவர் தான் வகுப்பார், அவர் தலைமையில் தான் எல்லா முடிவும் எடுப்போம் வெளிப்படையாக சொன்னதுக்கு பிறகுதான் கூட்டணி அமைஞ்சது. ஆனால் இதையே இவங்க திசை திருப்பிட்டு அது இதுன்னு விளக்கம் கொடுக்கறதா சொல்லி திமுக மீடியா மாஃபியாக்களுக்கு செய்தி தந்து இந்த குழப்பத்தை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு கும்பல் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த என்டிஏ கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவரை இவர் முதலமைச்சர் ஆகிடக்கூடாது, இதை கெடுக்கணுன்றதுக்கான முயற்சி என்டிஏ கூட்டணியை ஆதரிப்பதாக சொல்லுகின்ற சில அரசியல் ஆய்வாளர்கள் அல்லது அரசியல் ஜாம்பவான்கள் நினைச்சிட்டு இருக்க ஒரு சில ஆட்கள் இதை செஞ்சிட்டு இருக்காங்க. இது என்டிஏ கூட்டணியை இன்னமும் பலப்படுத்துகிறோம், விஜய் வந்தாதான் பலமாயிடும், இவர் வந்தாதான் பலமாயிடும், சசிகலா வந்தாதான் பலமாயிடும், பன்னீர்செல்வம் வந்தாதான் பலமாயிடும் சொல்லி இவங்க ஒரு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவதாக நினைத்து கொண்டு இன்றைக்கு திமுகவுக்கு சொம்பு தூக்கிறாங்க. திமுக போடுகின்ற அல்லது தருகின்ற ஈனத்தனமான எச்சில் காசுகளுக்கு இவர்கள் ஏதோ ஒரு வகையில் இரையாகி இருக்கிறார்கள் என்ற ஐயம் தொண்டர்களிடத்தில் வந்திருக்கு. இன்னைக்கு இந்த பெரிய அரசியல் ஜாம்பவான் சொல்ற இந்த சகுனிகள், சந்தர்ப்பவாதிகள், இன்றைக்கு இந்த பித்தலாட்டக்காரர்கள் திமுகவினுடைய கைக்கூலிகள் என்று அவர்கள் செயல்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. இதை இன்னைக்கு அவங்களுடைய ஆட்களை பாருங்க. நீங்க அந்த துக்ளக்ன்ற பேரை வச்சுக்கிட்டு இந்த ரமேஷ்னு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருமே நான் பேரை சொன்னா நல்லா இருக்காது, இன்னும் சிலர் எல்லாருமே இவங்க ஏதோ தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்து அமைத்திருக்கின்ற என்டிஏ கூட்டணி பலகீனமாக இருக்கிறதுன்னு இவங்க கதை விட்டுட்டு திரிகிறாங்க. இவங்களை யார் கேட்டாங்க? அதிமுக இன்னைக்கு களத்தில் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வலிமையோடு இன்னைக்கு தேர்தலை சந்திப்பதற்குரிய ஆயத்த பணிகளில் அதனுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இன்னைக்கு அவங்க களப்பணியை ஆற்றிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு. ஆனா இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு விஜயே சேர்த்தாதான், தாவேக்கா சேர்ந்தாதான் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவார் அல்லது என்டிஏ வெற்றி பெறும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. இதனுடைய உச்சகட்டத்துக்கு போய் பவர் கல்யாணம் கிட்ட பேசிட்டோம், அவர் சொல்றாரு இவருக்கு துணை முதலமைச்சர் 60 சீட்டு தரப்போறாங்க, 50 சீட்டு தரப்போறாங்கன்னு இவங்க பாட்டுக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அமித்ஷா சொல்லிட்டாரு. இது எல்லாமே இவர்களுடைய யூகம் மட்டுமல்ல, கற்பனை. இதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் உறுதியாக சொல்கிறேன்,
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தது 160 இடங்களுக்கு குறையாமல் போட்டியிடும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விஜய் இல்ல, வேற எந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அமைச்சரவையில் இடமில்லை. இதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதிமுகவினுடைய கொள்கை வழி எங்களுடைய தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய திட்டங்கள், செயல்கள், கொள்கைகள், அதன் வழி ஆட்சி தான் நடக்கும். இங்க இன்னொரு கட்சியோடு கூட்டு சேர்ந்து அந்த அமைச்சரவையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் தனித்த பெரும்பான்மையோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைக்கும். அதற்குரிய தேர்தல் பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கோம். நாங்கள் களத்தில் இருக்கிறோம். ஆனால் களத்தில் இல்லாமல் ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு இந்த கற்பனையாக இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் உண்மை இல்லை. விஜய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேருவதை நாங்கள் எதிர்க்கவில்லை. அவர் சேர்ந்தார்னா எப்படி 2011 விஜயகாந்த் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்ந்து அவருக்குரிய இடத்தை பெற்றாரோ, அவர்கள் கட்சிக்குரிய இடங்களை பெற்றார்களோ, அதை போல அந்த எண்ணிக்கை தான் தருவோம், அந்த இடங்கள் தான் தருவோம். அதை அவங்க ஏற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் சிதையக்கூடாது, பிரியக்கூடாது, வீணாகக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் அவர்களை கூட்டணியில் சேர்த்துக்க தயாராக இருக்கிறோம். அதுதான் என்டிஏ கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தையாக இருக்க முடியும். ஏன்னா எந்த நிலையிலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் வேற கட்சியை சார்ந்தவர்களுக்கு இடம் இல்லை என்பதில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் உறுதியாக இருக்கிறாரு. அதிமுக உறுதியாக இருக்கிறாங்க. தொண்டர்கள் அதை தெளிவோடு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவினுடைய ஆட்சி மீண்டும் அமைப்பதுதான் 2026 அதிமுகவினுடைய இலக்கு. அதை நோக்கி எங்கள் தேர்தல் களம் வெற்றியோடு இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் எதையும் சந்திப்பார், எதையும் வெல்வார். அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும். தமிழ்நாட்டு மக்களை காப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பயணம் தொடர்கிறது. 193 தொகுதிகள் இன்றைக்கு முடித்து அடுத்த கட்ட பயணத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு தயாராகிவிட்டார். அவர் வெற்றியோடு சென்னை செஞ்சாக்கோட்டையில் அதிமுகவினுடைய பேரறிஞர் அண்ணா அவர்களின் இருவண்ண கொடி கோட்டையில் பறக்கின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்கள். நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.